மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க மறந்துட்டேன் பாத்தியா? நான் ஒருத்தி எதை எடுக்க வந்து எதையோ எடுத்துட்டு இருக்கேன். மாட்னடி ரங்கநாயகி அம்மா கூட ஒரு சின்ன மனஸ்தாபம்பா. சரண்யா இப்ப எங்க வீட்லதான் இருக்கா. சரண்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக இவ அம்மா வீட்டுக்கு போனோம் தம்பி. அங்க அந்த சரளா சரண்யாவோட பையில பணத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ரங்கநாயகி அம்மா சரண்யாவை பணத்தை திருடி வச்சுக்கிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் சரண்யாவை தான் அவமானப்படுத்திட்டால, அவளை சும்மா விட மாட்டேன். என்ன செய்யறேன்னு பாருங்க. இங்க பாருங்க, என்ன பண்ண போறீங்க? அவங்கள போய் அடிக்க போறீங்களா நீங்க? என்ன சரண்யா எப்படி பேசுற? நீ என் பொண்டாட்டி, உன் மேல பழி போட்டிருக்காங்க. அதை கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? பொண்டாட்டியா? நானா? அதான் இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுட்டீங்களே, இப்போ உங்களுக்கு கோவம் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க அம்மாக்கு பயப்படாம ஒழுங்கா எனக்கு புருஷனா இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் வந்திருக்குமா? பெத்த அம்மாவே என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்க வேலையை தானே போயிட்டு இருக்கீங்க, போங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரண்யா, நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஒரு கோழ சந்தர்ப்பவாதி, முடிவெடுக்க தெரியாம திண்டாடுற ஒரு சாதாரண மனுஷன். நீங்க ஒன்னும் எனக்காக யார்கிட்டயும் போய் பேச வேண்டாம், அனுதாபமும் வேண்டாம். அத்த வாங்க போலாம். நீங்களாவது. தம்பி, அவ ஏதோ கோவத்துல பேசுறா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரோம் தம்பி. அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. சரண்யாவை பத்தி மீனாட்சி அம்மாவை பத்தி ஏன் அப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நான் என்னடா தப்பா பேசினேன்? பணத்தை எடுத்துட்டு போகும்போது அவளே வந்து கையும் களுமா சிக்கிக்கிட்டா. அதை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா வேற எப்படி பேச சொல்றேன்? பணத்தை எடுத்துட்டு போனதை நீங்க பாத்தீங்களா? இல்ல சரண்யா எடுத்ததுதான் நீங்க பாத்தீங்களா? இல்ல சரண்யாவை எடுக்க சொல்லி மீனாட்சி அம்மா தான் தூண்டி விட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதை நீங்க பாத்தீங்களா? இந்த ரெண்டு தலை நீங்க எதுவுமே பார்க்கல. தோ நிக்கிறாங்களே, இவங்க சொன்னதை நம்பி அவங்க மேல பழி போட்டு பேசுறீங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து திருடினது தோ நிக்கிறாங்களே இவங்க தான். சரண்யாவோட பைக்குள்ள பணத்தை வச்சதும் இவங்க தான். எங்க இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன நீ இது வெற்றி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சேன், அதுக்காக என் மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறான் பாத்தீங்களா? சூப்பரா பண்ணீங்க உதவி, சும்மா நடிக்காதீங்க சரிங்களா? உங்களை தவிர்த்து வேற யாரும் இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. அம்மா, இவங்க பேச்ச கேட்டுட்டு சரண்யா மேல நீங்க பழி போட்டு பேசினது ரொம்ப தப்புமா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ரங்கநாயகி,
கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம பொண்ணு தான் பணத்தை எடுத்தாங்கிறத நீ பாத்தியா? இந்த இவ சொல்றத கேட்டு இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டிய. என்னங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் பேசுனதுதான் தப்பு, சரண்யா பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? ஆ? ஐயோ, நான் அப்படி சொல்லல ரங்கநாயகி. பின்ன எப்படி? சரண்யாவை தூண்டி விட்டு அந்த மீனாட்சி செய்யறதெல்லாம் சரின்னு தானே சொல்ல வரீங்க? ஏய் ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லாமையே எனக்கு எல்லாம் நல்லா புரியுது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போயிட்டீங்கல்ல. என்ன தனியா விட்டுட்டு என் மகன் போனா, இப்ப என் பொண்ணும் போயிட்டா, இப்போ கட்டின புருஷன் நீங்களும் போறீங்க. இதுதானே அந்த சக்தியும் மீனாட்சியும் எதிர்பார்த்தாங்க. போங்க, எல்லாரும் போங்க. இப்ப நான் தனி மரமா நிக்கிறேன். போங்க. என்ன ரங்கநாயகி, நான் சொல்றத நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டிய. நம்ம பொண்ண நீ பழி போட்டு பேச வேண்டாம் தான் சொல்றேன். நான் வேற எதுவும் சொல்ல வரல. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?